மிக நெகிழ்ச்சியான ஒரு செய்தியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பகிர்ந்துக்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி. அதை நாம் ஆதரிக்கிறோம். எதற்காக ஆதரிக்கிறோம், ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருக்கோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தேர்தல் அறிக்கை சொல்லக்கூடிய செய்திகளை பற்றியுமே நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய பக்கங்கள், பெரும்பாலும் நாம் பார்க்க மறுக்கக்கூடிய பக்கங்கள் அல்லது பார்க்க மறக்கக்கூடிய பக்கங்கள், இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏன் இன்னைக்கு டக்குன்னு இதை சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இதை காட்டி இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ற செய்திகளை நம்மளுடைய பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக எப்பவுமே வச்சிருக்கோம். ஏன்னா ஆதாரத்தோடு சொன்னதை செய்திருக்கிறார்கள், இதை செய்ய இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதுல திடீர்னு எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா ஒரு படம் பட்டுச்சு. அந்த படம் சொல்லக்கூடிய செய்தி, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு, இனிமேல் அது படைக்க இருக்கக்கூடிய வரலாறு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷன், இவ்வளவு தொலைநோக்கோடு ஒரு மனிதர் சிந்திக்கிறார் அப்படின்ற பிரமிப்பு, சொல்லுவதை காது கொடுத்து கேட்பதற்கு இருப்பதே ஒரு மிகப்பெரிய தலைமை பண்பு. அப்படி ஒரு டாலஸ்ட் லீடராக எம்கேஎஸ், ரியல் ஹீரோ எம்கேஎஸ் ஆக எப்படி நமக்கு தெரிஞ்சாரு அப்படின்றத நான் பேச இருக்கேன். முன்னோட்டமே ஏன் இவ்வளவு நெகிழ்ச்சியா போகுது அப்படின்றத வீடியோ முழுமையா பாத்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. வீடியோ பாருங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். என்ன அப்படி அட்ராக்டிவா இருக்கு தேர்தல் அறிக்கையிலன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தேர்தல் அறிக்கை வந்த அந்த நாள் நம்ம சன் நியூஸ் லைவ்ல இதை பற்றி பேசணும். அதுல குறிப்பாக பெண்கள் நலன், குழந்தைகள் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், திருநர் நலன், இப்படி எல்லா நலனை பற்றியும் பேசக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கு. ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கு, எல்லோரையும் உள்ளடக்கியதாக இருக்கு, ஒரு இன்க்ளூசிவ்னஸ் பேசுறதா இருக்கு அப்படின்னு மேம்போக்காக திட்டங்களை ஒன்னொன்னா சொல்லாம மிக சில குறிப்பிட்டதை மட்டும் சொல்லி பேசியிருந்தோம். ஆனா இந்த தேர்தல் அறிக்கையை முழுமையா வாசிக்கிறப்ப ஒரு நாளும் அது வேறு வேறு பரிணாமத்தை நமக்கு கொடுக்குது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் நலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்களுடைய பார்வையிலிருந்து அதை பாக்குறப்ப, குழந்தைகளின் பார்வையிலிருந்து அதை பாக்குறப்ப, இனிமே இருக்கக்கூடிய தலைமுறையுடைய பார்வையிலிருந்து அதை பார்க்கிறப்ப அது நமக்கு வேற ஒரு விஷன் தருது. நிச்சயமாக அதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஆனா அதுக்கு முன்பாக இந்த தேர்தல் அறிக்கையினுடைய முகப்பு, இது வாய்ப்பு இருக்கவங்க நீங்க கூகுள்ல எடுத்து பார்த்தா கூட தெரியும். இதுல நிறைய இமேஜஸ் இருக்குங்க. இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ, பிங்க் பஸ், ஒரு பொண்ணு லேப்டாப் வச்சுட்டு இருக்காங்க, அது தமிழ்நாடு அரசு கொடுத்த லேப்டாப். இன்னொன்னு ரேஷன் பொருளை வீட்டுல கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஸ்கீமை காட்டுற மாதிரி சிஎம் ஒரு முதியோர் கிட்ட ஒரு அம்மாட்ட நின்று பேசுறாரு. இன்னொரு பக்கம் ஏற்கலப்பையோட ஒரு விவசாயி, அதுக்கடுத்து காலை உணவு திட்டத்துல முதல்வர் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டக்கூடிய அந்த படம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு ரேஷன் அட்டையோட பொங்கல் தொகுப்பு, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா, ஒரு ஏழை தாய் பயங்கரமா சிரிக்கிற மாதிரி ஒரு படம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கட்டடங்கள், அந்த கட்டடங்கள் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக அரசின் சார்பாக கட்டப்பட்ட கட்டடங்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு கீழே ஒரு படம், சிஎம் நிக்கிறாரு, அவரோட எல்லா ப்ரொஃபஷன்ஸும் இருக்காங்க. ஆர்கிடெக்ட் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, பெண்கள், ஆண்கள், திருநர்கள்னு எல்லாரும் சேர்ந்த கலவையாக தான் அந்த படத்தை இவங்க இமேஜின் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லோரையும் சேர்த்த வளர்ச்சி நான் முதல்வன் திட்டத்தை பிரதிபலிக்குது. அதுக்கு பிறகு சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு சிம்பலும் ஒன்னு உணர்த்துது. இதுல நான் பார்த்து ரசிச்சு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச படம், இங்க உங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் தீபக் அவர்கள் சிஎம் கட்டி அணைச்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு படம். அண்ணன் தீபக் அவர்களுடைய வரலாறு, அண்ணன் தீபக் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட வரலாறு, அண்ணன் தீபக் அவர்கள் இனிமேலும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்த நினைக்கக்கூடிய மாற்றங்களை பொது வாழ்வில் இருக்கக்கூடிய யாருமே தெரியாமல் இருந்திருக்க முடியாது, தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது, நம்ம அவருடைய உழைப்பை மறுக்கவும் முடியாது. அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் நலன் குறித்து சிந்திக்கக்கூடிய, அதே வேளையில் சமூக நீதி பார்வையோடு சமூகத்தை அணுகக்கூடிய ஒருவர் தான் அண்ணன் தீபக்நாதன் அவர்கள். தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் அணியின் மாநில செயலாளராக இருக்கிறார். நான் இவர் ஒருவருடைய பெயரை சொல்லுகிறேன். இந்த பெயருக்கு பின்னால் பல மாற்றுத்திறனாளிகள் சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அடையாளத்திற்காக அண்ணனோட பெயரை சொல்றேன். மற்றபடி இவரை போலவே பணி செய்யக்கூடிய, இவருக்கு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சகோதரர்களும் தோழர்களும் சகோதரிகளும் இருக்காங்க. அந்த இடத்துலதான் ஏன் இந்த படம் நமக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காகவே தனியான
திட்டங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். பக்கம் எண் 39. எனக்கு பக்கம் கூட ஏன் இவ்வளோ ஷார்ப்பா ஞாபகம் இருக்குன்னு கேட்டா, நான் ரொம்ப சாதாரணமா தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். பொதுவாக தேர்தல் அறிக்கையை வாசிச்சு பேசுவோம் இல்லையா, அதுக்காக தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுல உதவித்தொகையை அதிகரித்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே இருந்த 1500 2500 மாற்றி இருக்கிறார்கள். கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பர்சன்ஸ் வித் சிவியர் டிசபிலிட்டிஸ்க்கு 2000 ரூபாய் இருந்தது 4000 ரூபாயாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த உதவித்தொகையை பற்றி கூட மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் அவ்வளவு ஆர்ப்பரித்து பேசல. இன்னொரு விஷயத்தை பத்தி தான் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா பேசினாங்க. எதன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான அறிக்கை, மாற்றுத்திறனாளிகளுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான திட்டங்கள், அதற்கான ஒரு அமைப்பு, அதை பற்றி இந்த தேர்தல் அறிக்கை பேசியிருக்கு. கொஞ்சம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மனித உருவத்தில் இல்லாமல் உண்மையான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் நிச்சயமா இந்த வீடியோவை பார்ப்போம். அவங்க மற்றவங்கள்ட்ட போய் இதை சொல்லுங்க. ஆர்டிகல் 21 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 21 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, தனித மனித வாழ்வுக்கும் தனி மனித சுதந்திரத்திற்குமான உரிமை, அடிப்படை உரிமை. இப்ப லைஃப் அப்படின்னா வெறுமனே உயிரோடு வாழ்வதல்ல, அதுக்கு மறைபொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிக்னிஃபைடு லைஃப், கண்ணியத்துடன் மனுஷன் வாழணும். பிறந்தோம் செத்தோம் அப்படின்னு இருக்கப்ப அந்த பிறப்பில் ஒரு மாண்பு இருக்கணும், இறப்பின் போதும் ஒரு மாண்பு இருக்கணும், வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த டிக்னிஃபைடு லைஃப் அப்படின்றது மனிதராக பிறந்த எல்லோருக்கும் அடிப்படை உரிமை அப்படின்னு இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய முகப்புல இதை பற்றி எல்லாம் சொல்றாங்க. சமூக நீதியின் பால் எப்படி இருக்கும், பகுத்தறிவின் பால் எப்படி இருக்கும், பாலின சமத்துவத்தில் எந்த இடத்துல இருக்கும், சுயமரியாதையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைலாம் சொல்லிடுறாங்க. ஒரு நலனுக்கு கீழையும், இப்ப மாற்றுத்திறனாளிகள் நலன், திருநர் நலன், குழந்தைகள் நலன், விவசாயிகள் நலன், நெசவாளர் நலன், மீனவர் நலன், மகளிர் நலன், இளைஞர் நலன், மாணவர்கள் நலன், இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி முகப்பு மாதிரி நம்ம கொடுக்குறாங்க. அதில் முதல் வார்த்தை என்ன இந்த மாற்றுத்திறனாளிகள் நலன்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரின் சுயமரியாதையும் கண்ணியத்தையும் காத்து அவற்றை சரியாக நடைமுறைப்படுத்துவதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய கடமையாக எப்போதுமே இருந்திருக்கு. என்னன்னா சுயமரியாதை, கண்ணியம், எல்லா தரப்பினருக்கும் இது இரண்டையும் காத்து அதை தக்க வைத்து உறுதி செய்வதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய நோக்கம். இப்ப தக்க வைத்து உறுதி செய்து, இந்த 2 சொற்களும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுக்கும் இதுக்கு முன்னாடி திராவிடர் இயக்கம் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் உனக்கு வாய்க்கு வந்த பேரெல்லாம் சொல்லிலாம் நீ கூப்பிட முடியாது, அசிங்கப்படுத்த முடியாது, சக மனிதரை கொச்சைப்படுத்த முடியாது, எனவே மாற்றுத்திறனாளிகள்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியாக ஒரு பெயரை கலைஞர் அவர்கள் வழங்குகிறார். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி வாரியம் அமைத்து அதனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்தே மேற்பார்வை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய கொள்கை வாரிசாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் கிராம உள்ளாட்சிகள் என்று எல்லா தரப்பட்ட மக்களும் எங்க அதிகமாக ஒடுக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சிகளிலும் சேர்த்து நியமன பதவியை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பலனடையக்கூடிய வகையில் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் கிராமப்புற உள்ளாட்சிகளிலும் சேர்த்து இந்தியாவிலேயே முதலில் மாற்றுத்திறனாளிகளை நியமித்தது தமிழ்நாடு அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுல என்னங்க பிரமாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அண்ணன் தீபக் அவர்கள்ட்ட இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உண்மையாவே பேசினேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் சொல்வது போல பெண் விடுதலையை குறித்து ஆண்களால் எந்த அளவுக்கு பேச முடியும் நமக்கு தெரியாது, அவர்கள் பேசுவதால் அந்த விடுதலை அடைய முடியுமான்னு தெரியாது. இப்ப பெண் விடுதலையை குறித்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் பேசணும். அது போல மாற்றுத்திறனாளிகளுடைய விடுதலை, மாற்றுத்திறனாளிகளுடைய சமத்துவ சிந்தனை, மாற்றுத்திறனாளிகளுடைய சமூக நீதி பார்வையை அவர்களின் மொழியிலிருந்து தான் நம்ம பேச முடியுமே தவிர நமக்கு தெரிந்த மொழிகளிலெல்லாம் நாம் பேச முடியாது. அதனால நான் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணா அந்த மாதிரி நியமன பதவிகளில் மாற்றுத்திறனாளிகளை இப்படி நியமிக்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது வேறு மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரு ரொம்ப 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 சாதாரணமா ஒரு விஷயம் சொன்னாரு. ஒண்ணு வேண்டாங்க, நெல்லையில அவங்க போகணும், அவங்க போறப்ப எல்லா கவுன்சிலரும் படியில ஏறி போயிடுறாங்க, உங்க மாற்றுத்திறனாளிக்கு லிஃப்ட் வேணும், அவங்க வெளியே நிக்கிறாங்க அலுவலகத்துக்கு வெளியே,
அது படமாகுது, செய்தியாகுது. மாற்றுத்திறனாளியால் அந்த கட்டடத்துக்குள்ள போக முடியலன்னு உடனடியாக அங்க என்ன பண்றாங்கன்னா நகராட்சியிலிருந்து லிஃப்ட் கட்டுறாங்க. இவ்வளவுதான். அவர் சொன்ன உடனே நான் உண்மையாகவே பிரமித்து போனேன். இந்த குரலை நம்மை போல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் போய் சொல்லியிருக்கோமா? சொல்லணும்னு நமக்கெல்லாம் ஏன் தோணல? யாருக்கு அந்த தேவை இருக்கிறதோ அந்த தேவையை பார்த்து சரி செய்வதுதான உண்மையான சமூக நீதி. இப்ப எனக்கு என்ன வேணும்ன்றத நான் தான் சொல்லணும்ன்ற மாதிரி உண்மையாகவே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன தேவை என்பதை அந்த சகோதரர்கள் அந்த சகோதரிகள் தான் பேச முடியும். அவர்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். அவர்களுடைய குரல் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த குரல் சாமானிய குரலாக இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரலாக இருக்கணும். அதிகாரத்திலிருந்து சொல்லக்கூடிய குரலுக்கும் சாமானிய குரலுக்கும் எப்போதும் வேறுபாடு இருக்கிறது. அந்த அதிகார மையத்தில் அவர்களை உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்திருக்கிறார். அதனால்தான் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். அதுக்கடுத்து இந்த தேர்தல் அறிக்கைக்கு வாங்க. 3 முக்கியமான விஷயம். ஒண்ணு, இந்த டிக்னிஃபைடு லைஃபுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, பணம்லாம் ஒன்றும் பெருசு இல்லப்பா, காசு சம்பாதிக்கலாமா, வாழலாம், மனசுதான்ப்பா வேணும், பணமா முக்கியம். நான்லாம் எளிமையான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு வயல், அந்த வயலை சுற்றி மாடுகள், கோழிகள், நடுவுல நான் கைத்துக்கட்டுல போட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். இதெல்லாம் யார் சொல்லுவா? கை நிறைய பணம் இருந்தாதான் அப்படி ஒரு நிலத்துக்குள்ள போய் வீடு வாங்க முடியும், இடம் வாங்க முடியும், மாடு வாங்க முடியும், கோழி வாங்க முடியும், கட்டில் வாங்க முடியும், படுத்து ஒரு வேலையும் செய்யாம தூங்க முடியும். இப்ப இதை சொல்லக்கூடியவர்கள் யாராக எப்போதும் இருப்பார்கள்னா, பணம் தேவையில்லை என்று பணம் வைத்திருப்பவர்கள் தான் சொல்லுவார்கள். ₹1 கூட இல்லாதவங்களுக்கு தான் பணம்லாம் தேவையில்லடா, நீ பாட்டு இருடான்னா, பட்டினியில இருக்கவங்க நம்மளை விடுவாங்களா? நம்மளை எப்படி பார்ப்பாங்க? அதே இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. பணம் என்பது அடிப்படைதான். பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், பொருளாதார சுதந்திரம் தமிழ்நாடு மட்டுமல்ல உலக அளவில் ஒரு மனிதருக்கும் அடிப்படை கண்ணியம், அடிப்படை சுயமரியாதை. அதை பெறுவதற்கான வழி பல நேரங்களில் பல சமூகங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி அடைக்கப்பட்ட வழிகளை எல்லாம் தளபதி ஸ்டாலின் தன்னுடைய 5 ஆண்டுகளில் திறந்து விட்டார். அதுதான் பெண்களுக்கான விடியல் பயணம், பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கான புதுமை பெண், தமிழ் புதல்வன், இது எல்லாமே. இந்த வரிசையில் தான் மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் வேலை தேடி போறப்ப இந்த வேலையெல்லாம் உங்களால பார்க்க முடியாதுன்னு இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களாவே முடிவு செய்து அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை தராமல் தடுக்க நினைக்கக்கூடிய நேரத்தில், அந்த வழியை அடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த தேர்தல் அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகள் வேலையை தேடுவதற்கு, அவர்களுக்கு ஏற்ற வேலையை கொடுப்பதற்கு பெரு நிறுவனங்கள் தொடங்கி சிறு குறு நிறுவனங்கள் வரை அவர்களுக்கு ஏற்ற வேலையில் அவர்களை பணி அமர்த்துவதற்காக தனி அமைப்பு உருவாக்கப்படும். இந்தியாவில் இல்ல, இதான் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கடுத்து தொழில் முனைவோர்களாக மாற்றணும். முதல்ல என்ன? உதவித்தொகை. அதுக்கடுத்து அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு அமைப்பு. வேலை வாய்ப்பை உருவாக்குவது அப்படின்றது பணம் சம்பாதிப்பது. பணம் சம்பாதிப்பது ஒரு வகை, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இடத்தை தாண்டி தொழில் முனைவோர்களாக மாறுவது அடுத்த நிலை. அந்த நிலைக்காக போய் வங்கியில கடன் வாங்கணும்னா அண்ணன் தீபக் அவர்கள் இதை இன்னும் சாதாரணமா சொன்னாரு. நம்ம போய் கேட்டு அலைஞ்சு ஒரு மனிதர் போய் அலைவர். சாதாரணமாக வங்கிகள்ல லோன் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். ஷூரிட்டி கேட்பாங்க, பிணை கேட்பாங்க. இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு அவ்வளவு அலைச்சல் அலைந்து அதை பெறுவது என்பது மிக கடினமானது. எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஷூரிட்டி இருக்கும்? அப்ப இவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற சிஸ்டம் தான் பேங்க்ல இருக்கு, வங்கிகள்ல இருக்கு. அது கூட்டுறவு வங்கிகள் தொடங்கி எல்லா வங்கிகள் வரை. அப்ப அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றால் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, வங்கிகளில் கடன் பெறுவது, கடன் பெற்ற பிறகு அதை எப்படி எந்த தொழில் பயன்படுத்துவது, அந்த தொழிலில் வரக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த பொருட்களை, தயாரித்த பொருட்களை எப்படி சந்தைப்படுத்துவது, இது 3க்கும் சேர்த்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் சிறப்பு அமைப்பு உருவாக்கப்படும். முடிஞ்சுதா? அதற்கு அடுத்து மிக முக்கியமானது, எல்லா கனவுகளோடும் எல்லா தேடல்களோடும் தான் மனிதருடைய வாழ்க்கை இருக்கும். அது இவங்க அவங்க வேறுபாடுலாம் இல்லைங்க. அப்ப அந்த கனவுகளோடும் தேடல்களோடும் வரக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பார்ப்பதில் ஏதோ ஒரு தடை இருக்கு. பொது சமூகத்தில் நின்று அவங்க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கோ போறதுக்கோ இந்த சமூகத்தை பார்ப்பதற்கோ ஒரு தடை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு நோயால் இருக்கு அப்படின்னு சொன்னா
அதை சரி செய்வதற்கான மிக அற்புத ஆயுதம் தான் சயின்ஸ். அறிவியல் என்பது அனைவருக்குமானது. அறிவியல் என்பது அனைவரையும் சமத்துவப்படுத்துவதற்கான ஒரு கருவி. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இவங்க தான் இன்னார் தான் இந்த கம்பெனி போன் வாங்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க இன்னார் வீட்டுலதான் லைட் எரியணும்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா லைட்டு இல்ல சுவிட்சே போட்டாலும் நான் சொன்னாதான் எரியும்ன்ற லைட் எங்கேயாவது இருக்கா? ஃபேன் ஓடுது, இல்ல இன்னாரெல்லாம் நிக்கிறப்ப ஓடாத ஃபேனு அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைவருக்குமானது, எல்லோரையும் சமத்துவப்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளால் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த அசிஸ்டன்ஸ், அவர்களுக்கான கருவிகள் நிறைய வளர்ந்திருக்கு. வளர்ந்த நாடுகளில் அது இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. அப்படி போகக்கூடிய வகையில் இந்த அவர்களுக்கான அசிஸ்டன்ஸை, அந்த கருவிகளை, பொருட்களை வாங்குவதற்கு, அதை பயன்படுத்துவதற்கும் 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. உண்மையாகவே இந்த பிரமிப்பு, இந்த மகிழ்ச்சி, இந்த நெகிழ்ச்சி எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மனிதரின் மீதும் என் பார்வை படாமல் இருக்காது. எந்த மனிதரையும் கைவிட மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்று தளபதி ஸ்டாலின் சொன்னது வெற்று சொற்கள் அல்ல. அது திராவிட முழக்கம், திராவிடர் இயக்கத்தின் முழக்கம். அந்த முழக்கமாக அமைந்திருக்கிறது மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி.